நம்ம திருமணம் பண்ணுறோம். இந்த திருமணத்தில் இன்னும் சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது. திருமணம் வந்துட்டு நம்ம மண்டபத்தில் வைக்கிறோம், அது வேறு விஷயம். சில பேர் கோயிலில் வைக்கிறாங்க. இந்த கோயிலில் வைக்கிறது நல்லதா இல்லையா, வேண்டாமா, இல்லை மண்டபத்தில் வைக்கிறது சரியா அப்படின்னு போகும்போது, தோஷம் அப்படின்னு இருந்ததுனாக்கா, அதாவது தோஷம் நான் பொதுவாக சொல்லுவேன், மனிதன் பிறப்புக்கு எல்லாத்துக்குமே தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவேன். அது நாமினலாக இருந்தால் சரி, அதாவது தேவைக்கு உண்டான தோஷமாக இருந்தால் அது தோஷம் பெருசாலாம் பாதிப்பாது. தேவைக்கு மீறினது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான தோஷம் சில பேருக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தோஷம் இருந்ததுனாக்கா நாம் முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் வச்சுக்கிட்டாக்கா அதனோட தோஷத்தினுடைய தன்மை குறைஞ்சி போயிடும், அழுத்தம் குறையும். அதனால் அவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நான் கொடுக்குற அட்வைஸ் கோயிலில் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. மீதி அங்கே போய் பண்ணும்போதே தேவையில்லாத தோஷத்தை அது சக் பண்ணிடும், நமக்கு விடுதலை கொடுத்துரும் தோஷத்துலேருந்து. இதில் எந்த கோயிலில் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அம்மன் கோயிலில் பண்ணலாம், முருகர் கோயிலில் பண்ணலாம், சிவன் கோயிலில் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணக்கூடியது தான். பெருமாள் கோயிலில் பண்ணலாம். ஒவ்வொரு தோஷத்துக்கும் இருக்குது. இப்போ எல்லா கோயிலுக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டேன் நான். இந்த கோயிலில் தான் அதிகமாக பண்ணுறது. முருகர் கோயிலில் மட்டும் பண்ண போகும்போது மட்டும் எல்லோரும் புரிஞ்சிக்கிறது, அறுபடை வீடு கொண்ட முருகர் கோயிலில் தான் பண்ணணும். அப்போ தான் அந்த தோஷத்தன்மையை அது சரியாக்கும். அப்போ மற்ற முருகர் கோயிலில் பண்ணவே கூடாதானே, அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தோஷத்துடைய தன்மை எந்த அளவுக்கு அது இதாகும்னு சொல்ல முடியாது. பண்ணாலும் தவறு கிடையாது.